Welcome back to my channel. Today topic is WH question கிடையாது. இது SR no questions. ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க நார்மலா ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு இதை யூஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்க முடியும். If you are watching my video for the first time, don't forget to subscribe and click on the bell icon. Then you will be notified upcoming videos. Today I'm going to start today classes. Okay? டு டிட் டஸ் இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், எப்படி பேசுறது, இது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். டு டிட் டஸ். ஓகே, டு டிட் டஸ். இந்த டு அப்படிங்கிறது வந்து சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். சிங்குலருக்கும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்த டூங்கிறது வந்து பெரும்பாலும் நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னா ப்ரெசன்ட். ஓகே, ப்ரெசன்ட்ல நீங்க ப்ரெசன்ட்ல பேசும்போது தான் நம்ம டூ யூஸ் பண்ணுவோம். ஓகே, என்னது டூ வந்து ப்ரெசன்ட்ல நம்ம யூஸ் பண்ற ஒரு வேர்டு. ஓகே, அதே மாதிரி தான் டஸ்ஸும். டஸ் என்ன அப்படின்னா இதுவும் சிங்குலர்ல வரும், ப்ளூரல்ல வரும். ஓகே, ஆனா இது வந்து டஸ் வந்து எங்க டஸ்ஸும் சிங்குலர்லயும் வரும், ப்ளூரல்லையும் வரும். ஓகேங்களா? அப்போ இது ரெண்டுமே மேக்ஸிமம் என்ன அப்படின்னா ஒரே மாதிரி தான், டு டஸ். அப்படியா? இது வந்து ரெண்டுமே ப்ரெசன்ட்ல வர்றது. ஓகே, ரெண்டுமே ப்ரெசன்ட், ரெண்டுமே ப்ரெசன்ட்ல தான் வரும். ஓகே, டூவும் ப்ரெசன்ட்ல தான் வரும், டஸ்ஸும் ப்ரெசன்ட்ல தான் வரும். அப்புறம் டிட். டிட் வந்து எங்க வரும் அப்படின்னு கேட்டா என்னது மேக்ஸிமம் டிட் வந்து எங்க வரும்னா சிங்குலர். டிட் வந்து சிங்கிள்ல மட்டும்தான் வரும். சரியா? சிங்குலர்ல மட்டும்தான் வரும், சிங்குலரா தான் வரும். சரியா? ஆனா இந்த டிட் வந்து எங்க யூஸ் பண்றது அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். ஓகே, பாஸ்ட்ல மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். ஏன்னா எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. சரிங்களா? இப்போ டூ வச்சு ஒரு சென்டென்ஸ். ஓகே, டு யூ லிசன். ஓகே, டு யூ லிசன். ஓகே, நீ லிசன் பண்றியா, நீ கவனிக்கிறியா அப்படின்னு கேட்கறது do you listen. இதை வந்து இதே சென்டென்ஸ், இது நார்மல் சென்டென்ஸ் தான். இதுவே என்னது நெகட்டிவ் சென்டென்ஸா எப்படி மாத்துறது? ஓகே, do you listen, do you listen. ஓகே, do you listenக்கு வந்து இதை எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸா மாத்துறது அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இல்ல, நம்ம do பக்கத்துல என்ன போடுறோம், not போடுறோம். don't you listen, don't you listen. முதல்ல क्वेश्चन என்ன, do you listen னா நீ கவனிக்கிறியா அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது क्वेश्चनக்கு என்ன, don't you listen. ஓகே, நீ கவனிக்கலையா அப்படின்னு சொல்றது. கிட்டத்தட்ட ரெண்டு ஒண்ணுதான். என்னது क्वेश्चन எல்லாம் ஒரே இதுதான், அதாவது கண்டென்ட் ஒண்ணுதான், ஆனா क्वेश्चन கேட்கிற விதம் தான் டிஃபரண்ட். ஓகேங்களா? do you listen நாலும் சரி, don't you listen நாலும் சரி ஒரே மீனிங் தான். சரிங்களா? இப்போ இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ do you listen கேட்கறாங்க. ஓகே, இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம்? எஸ், I listen. ஓகே, you வந்து இங்க என்ன வந்துரும், I வந்துரும். I listen அப்படின்னு சொல்ல, I listen, I listen னா நான் கவனிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இதுவே நீங்க என்ன, அப்ப நீங்க ஏன் இங்க do யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்டா நீங்க yes ன்னு சொல்லிட்டீங்க இல்லையா, அதனால இங்க do வர வேண்டியது இல்லை. yes னாலே அதோட சேர்ந்து என்ன வந்துரும், do வந்துரும். சரியா? அதனால நம்ம doக்கு தனியா போட வேண்டியது இல்லை. பட் நீங்க உங்களுடைய ஆன்சர் வந்து நோவா இருந்தது அப்படின்னா நீங்க அந்த do கொண்டு வந்து இங்க போடணும். அது எப்படின்னா no, 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 I don't listen. I don't listen. ஓகேங்களா? no, I don't listen. இல்ல நான் கவனிக்கல. ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த do you listen, நீங்க கவனிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறது. don't you listen, நீங்க கவனிக்கலையா அப்படின்னு கேக்குறது. ஓகே, இப்போ வந்து இதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணுவாங்க, yes, I listen. ஓகே, இதுவே ஆப்போசிட்டா இருந்ததுன்னா no, I don't listen, நான் கவனிக்கல அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப டூ வச்சு சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, இது வந்து எல்லாமே பிரசன்ட்ல நடக்கிறது. இப்ப வந்து என்னது ஆப்போசிட்ல இருக்காங்க, பிரசன்ட்ல நடக்கிற ஒரு விஷயங்களுக்கு நீங்க என்னது இந்த டூ வந்து யூஸ் பண்ணலாம். இந்த டூக்கு வந்து லிசன் எதுக்குனாலும் சரி, do you like me, do you like this, அப்புறம் நீங்க வேற மாதிரி கேட்கலாம், do you want a cup of coffee அப்படி கேட்கலாம். ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்க ஆப்போசிட்ல இருக்க பசங்க, ஆப்போசிட்ல இருக்கிற ஆளுக்கு நீங்க ரெஃபர் பண்றதா இருந்தா do யூஸ் பண்ணி நீங்க அந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ டஸ். ஓகே, ஏன் டிட்ட விட்டுட்டேன் அப்படின்னா நீங்க டிட்ட வந்து லாஸ்ட் பார்த்துக்கலாம், ஏன்னா அது பாஸ்ட் டென்ஸ். நம்ம இப்போ ப்ரெசென்ட்ல பேசுறது மட்டும்
நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். வந்து நம்ம அப்படி யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அது வந்து டஸ் யூஸ் பண்றதுக்குன்னு ஒரு சில சென்டென்ஸ் இருக்கு. அதாவது எப்படின்னா ஹி, ஷி, இட் அந்த மாதிரி சென்டென்ஸுக்கு மட்டும்தான் நம்ம டஸ்ன்ற ஒரு என்னது வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி, ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், டஸ் ஹி கம். ஓகே, டஸ் ஹி கம். ஓகே, அவன் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறது. டஸ் ஹி கம், அவன் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறது. இது வந்து என்ன அப்படின்னா ஹி வந்திருக்கு. இந்த மாதிரி ஹி, ஷி, இட் இந்த மாதிரி, அதாவது மொத்தமா சென்டென்ஸா கொடுப்பாங்க இல்லையா, ஸ்டூடெண்ட், பீப்புள் இந்த மாதிரி மொத்தமா கொடுக்கறதுக்கு மட்டும் என்னது ப்ளூரல் ஃபார்ம். நம்ம கிட்டத்தட்ட ப்ளூரல் ஃபார்முக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டஸ் யூஸ் பண்றோம். சரிங்களா? இப்போ இந்த டஸ்க்கு வந்து நம்ம ஆன்சர் எப்படி மேக், இது ஆப்போசிட் சென்டென்ஸ் பார்க்கலாம். இதே இதுதான் நம்ம ஏற்கனவே 2ல பார்த்தோம் இல்லையா, அதே இதுதான். டஸ்ன்ட் he come. ஃபர்ஸ்ட் என்ன क्वेश्चन, does he come, அவன் வரலையா? சரி சரி, அவன் வந்துட்டானா? does he come, அவன் வந்துட்டானா அப்படின்னு கேக்குறது. என்னது இங்க என்னது doesn't he come, அவன் வரலையா அப்படின்னு கேக்குறது. வந்துட்டானா வரலையா ரெண்டுக்கும் என்னது கண்டென்ட் ஒண்ணுதான். சரிங்களா? இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவாங்க? yes he come, he came. சரி, ஆமா, yes he came. ஓகே, இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா yes he came. ஏன் இங்க came போட்டிருக்கோம் அப்படின்னா இங்க டஸ் இருக்குது இல்லையா, இந்த s, ஓகேவா, இந்த s வந்ததுனால நம்ம came போட்டோம். ஓகே, yes he came. இதுதான் அந்த டூக்கும் டிட்டுக்கும் உள்ள, சாரி டஸ்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா? ஏன்னா நம்ம டஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம வெர்ப் ஃபார்ம் வந்து மாறிடும். ஆனா டூல வந்து அப்படி கிடையாது, வெர்ப் ஃபார்ம் வந்து மாறாது. சரியா? இப்போ இந்த டஸ் he come அப்படின்னு கேட்டா என்னது yes he came. ஓகே, yes he came. இப்போ இதுக்கு ஆப்போசிட் எப்படி எழுதுறது? no he doesn't came தானே, come. சரி, he doesn't come. இங்க கேம் போட்டீங்க, இங்க ஏன் கம் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, ஏன்னா டஸ்ட் தனியா வந்துருச்சு, இங்க டஸ்ட் வந்து தனியா கொடுக்கல, அதனாலதான் நம்ம கேம் எழுதணும். பட் இங்க டஸ்ட் வந்துட்டதுனால நம்ம என்ன எழுதிருக்கோம், கம்னு எழுதிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டஸ்ட்டை வச்சு நம்ம சென்டென்ஸ் பார்த்தாச்சு. இப்போ டிட் வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம எப்படி நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல ப்ரெசென்ட்ல உள்ளதை பார்த்தோமோ அதே மாதிரி தான் டிட் பாஸ்ட் டென்ஸ்ல. ஆனா டிட் வந்து பெரும்பாலும் எப்படி வரும்னா சிங்குலர் ஃபார்ம்ல தான் வரும். இப்போ நம்ம பார்க்க போறது டிட்னா என்ன சொன்னோம், சிங்குலர் பாசிட்டிவ் ஃபார்ம். ஓகேங்களா? இப்போ இது எக்ஸாம்பிளோட நம்ம சொல்லிட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சிடும். சரிங்களா? Did you talk to him? Did you talk to him? என்னது did you talk to him அப்படின்னா என்னது, அவன் அவங்கிட்ட பேசிட்டானா, அவன் என்னது சரி நீ அவங்கிட்ட பேசிட்டியா, அதான் did you talk to him அப்படின்னா என்ன அர்த்தம், நீ அவங்கிட்ட பேசிட்டியா அப்படிங்கிறதான். இது ஆப்போசிட் சென்டென்ஸ் எப்படி எழுதுறது அப்படின்னா didn't you talk to him. You talk to him. Okay, didn't you talk to him. இப்போ வந்து இது வந்து பாஸ்ட்ல இருக்கா பிரசன்ட்ல இருக்கா, பாஸ்ட்ல இருக்கு. ஏன்னா என்னது did you talk to him, நீ அவங்கிட்ட பேசிட்டியா. அப்ப பேசிட்டியா அப்படிங்கிறது முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம். சோ இது பாஸ்ட் டென்ஸ். அப்ப இந்த பாஸ்ட் டென்ஸ்க்கு நம்ம did யூஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா? இதுவே ஆப்போசிட் சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது didn't you talk to him, நீ அவங்கிட்ட பேசலையா அப்படின்னு கேட்கறது. நீ இன்னும் அவங்கிட்ட பேசலையா அப்படின்னு கேட்கறது. இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? yes talked to him. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா yes I talked to him. ஏன் இங்க talked வந்திருக்கு அப்படின்னா இங்க did வந்திருக்கு இல்லையா, do வந்தா நம்ம past tense அப்படியே போட்டுடலாம். சரியா? என்னது verb வந்து அப்படியே வந்துரும். ஓகே, அதுவே didன்னு வந்தா நம்ம verb வந்து என்ன செஞ்சிரும், பாஸ்ட்ல மாறிடும். அதாவது ed போட்டு எழுதுவாங்க. ஆனா பெரும்பாலும் ஒரு சில இதுல வந்து go went இந்த மாதிரி ஒரு சில இது மாறும். ஓகேவா? இங்க என்னது did வந்திருக்கு, பாஸ்ட்ல வந்ததுனால நம்ம இங்க என்ன போட்டுருக்கோம், talked அப்படின்னு போட்டிருக்கோம். அது does, இது வந்து ஷார்ட் மெத்தட். does அப்படின்னா நம்ம es சேர்க்கிறது, s சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் மெத்தட் இருக்கு. ஓகேங்களா? இப்போ did you talk to him அப்படின்னு கேட்டா நம்ம என்ன எழுதணும், yes I talked to him, நான் அவங்கிட்ட பேசிட்டேன்.
ஓகே, நான் அவங்ககிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்றது. ஓகே, இப்ப பேசல அப்படின்னா எப்படி சொல்றது? நோ, நோ ஐ டிடன்ட். அதே இதுதான். நோ ஐ டிடன்ட் டாக் டு ஹிம். நோ ஐ டிடன்ட் டாக் டு ஹிம். ஓகே, நோ ஐ டிடன்ட் டாக் டு ஹிம். இது ஏன் இங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? இங்க வந்து டிட் வந்துச்சு, அதனால நம்ம டாக்னு போடல. ஓகே, இங்க வந்து டிட் வரல, இங்க நம்ம பாஸ்ட் வந்து மாத்துறோம் இல்லையா? சரி, இந்த வெர்பை வந்து மாத்துறதுனால இங்க டாக்னு வந்தது. சரிங்களா? இப்போ டிட் எங்க யூஸ், டூ எங்க யூஸ் பண்றது, டிட் எங்க யூஸ் பண்றது, டஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம என்னது எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தோம். அந்த எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம யார்ட்டாவது அந்த மாதிரி என்னது WH கொஸ்டின் கேட்காம SR நோ கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். சரியா? இந்த ஃபார்மேஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இந்த டூ டிட் டஸ் இதை வச்சு யார் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்க பயப்படாம ஆன்சர் பண்ணலாம், ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். நீங்க ஷார்ட்டா தானே சொல்லியிருக்கீங்க, ஒரு சிலர் லென்த்தா கொஸ்டின் கேட்பாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா லென்த்தா கொஸ்டின் கேட்டாலும் ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் இதுதான். என்னதான் அந்த சப்ஜெக்ட் வெர்ப் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். மற்றபடி கண்டென்ட்டை நீங்க அப்படியே அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதனால இந்த மாதிரி SR நோ கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க அதுக்கு ஆன்சர் பண்றது ரொம்ப ஈஸியான ஒன்று தான். சரிங்களா? இன்னைக்கு நம்ம இந்த டூ டிட் டஸ் அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்த்துட்டோம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் நம்ம பார்த்துட்டோம். அது எங்கெங்க யூஸ் பண்ணலாம், எங்கெங்க வரும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இன்னைக்கு உங்களுக்கான ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை என்னுடைய கமெண்ட்ல நீங்க டைப் பண்ணுங்க. Dash you இன்னைக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா dash you complete the homework. ஓகே, dash you complete the homework. இதுக்கான ஆன்சரை நீங்க என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.